வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காஷ்மீர், ஜார்க்கண்டில் இறுதிக்கட்ட சட்டசபை பொது தேர்தல். அதிக அளவில் ஓட்டளிக்க பிரதமர் மோடி வலியுறுத்தல். நாமக்கல்லில் பதுங்கியிருந்த நக்சலைட்டுகள் அதிரடி கைது. சென்னையிலிருந்து வந்த துப்பாக்கி ஏந்திய தனிப்படை சுற்றி வளைப்பு. அரவிந்தர் ஆசிரம பெண்கள் தற்கொலை விவகாரத்தால் புதுச்சேரியில் பந்த். சட்டசபையில் முற்றுகையிட்டு காங்கிரசார் ஆவேசம். விரிவான செய்திகள். காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்டில் இறுதிக்கட்ட சட்டசபை தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் ஓட்டளித்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 20 சட்டசபை தொகுதிகளிலும் ஜார்க்கண்டில் 16 சட்டசபை தொகுதிகளிலும் சனிக்கிழமையன்று இறுதிக்கட்ட தேர்தல் நடந்தது. காஷ்மீரில் பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் ஓட்டுப்பதிவு நடந்தது. துணை ராணுவ படையினர், போலீசார் உள்ளிட்ட 40,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். காஷ்மீர் துணை முதல்வர் தாரா சந்த், அமைச்சர் லால் சர்மா உள்பட 213 பேர் களத்தில் உள்ளனர். ஜார்க்கண்டில் முதல்வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவருமான ஹேமந்த் சோரன் தும்கா தொகுதியில் போட்டியிடுகிறார். சபாநாயகர் சசாங் சேகர் போகத் உள்பட 208 பேர் இறுதிக்கட்ட தேர்தலில் களத்தில் உள்ளனர். ஜார்க்கண்டில் மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் பலத்த பாதுகாப்புடன் ஓட்டுப்பதிவு நடந்தது. இரு மாநிலங்களிலும் காலை முதல் வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர். இதற்கு முந்தைய கட்ட தேர்தலில் ஓட்டுப்பதிவு சற்று குறைந்ததை கருத்தில் கொண்டு இறுதிக்கட்ட தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்று தனது டுவிட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இரு மாநிலங்களில் பதிவாகும் ஓட்டுகள் எண்ணிக்கை டிசம்பர் 23ஆம் தேதி நடக்கிறது. நாமக்கல் அருகே துப்பாக்கிகளுடன் சுற்றி வளைத்து 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்சி பிரதான சாலையில் உள்ள நாகராஜபுரத்தில் சகுந்தலா என்பவரது வீட்டில் 4 இளைஞர்கள் வாடகைக்கு தங்கியிருந்தனர். இந்நிலையில் சென்னையிலிருந்து வந்திருந்த போலீசார் 10க்கும் மேற்பட்டோர் திடீரென துப்பாக்கிகளுடன் இளைஞர்கள் தங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைத்தனர். இளைஞர்கள் கீழே குதித்து தப்பியோட முயற்சித்த நிலையில் துப்பாக்கி முனையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர். எய்தாப்புல அந்த வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டுட்டு ஐகான் கார் வந்து நிறுத்துவாங்க. ஒரு 4 பேர் பசங்க வருவாங்க போவாங்க. இப்போ 1.5 மாச அளவில் தான் அந்த கார் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யாரும் இல்லை. இப்போ தான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து அந்த வீட்டில் மேலே குடியிருக்காங்க. குடி வந்துட்டு இப்போ போலீஸ்காரங்க வந்து அவங்க தீவிரவாதின்னு சொல்லிட்டு அதுன்னு சொல்லிட்டு அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அது ஆயுதங்கள் அருவா அது மாதிரி 2-3 பொருள் எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மேலேருந்து குதிச்சு ஒருத்தர் 4 பேர் இருந்தாங்க. அதில் கார் இல்லை. போய் போலீஸ் பிடிக்கிறப்ப ஒருத்தர் மட்டும் மேலேருந்து கீழே குதிக்கிறப்ப அந்த வீட்டுக்குள்ளே போய் பூந்துருக்காங்க. பூந்தோடனே போய் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிடிப்பட்டவர்கள் நக்சல்களா என்ற கோணத்தில் போலீஸ் விசாரணை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. IS இயக்கத்தில் சேராவிட்டால் சுட்டு கொன்று விடுவதாக திருச்சி ரயில்வே ஊழியரை பயங்கரவாதி மிரட்டியதாக பரபரப்பு எழுந்துள்ளது. திருச்சி பெட்டவாய்த்தலை அருகே உள்ள காமநாயக்கன் பாளையத்தில் கரூர் மார்க்க ரயில் பாதை உள்ளது. இங்கு ரயில்வே கேட் கீப்பராக பணியாற்றும் பெண் ஊழியர் போதும் மணியை நள்ளிரவு 2 மணிக்கு மர்ம நபர் ஒருவர் IS பயங்கரவாத இயக்கத்தில் சேராவிட்டால் சுட்டு கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளார். நேற்று நைட்டு ஒரு 12 மணி இருக்கும் சார். EBRன்னு குடிச்சு வர்றப்ப ஒரு ஆள் வந்து நான் ISI தீவிரவாதி, நான் சாவி எடுத்துகிட்டு போயினா நீ என்ன பண்ணுவேன், அவனை ஷூட் பண்ணிடுவேன், எங்கள் இயக்கத்தில் சேரலைன்னா அப்படின்னு சொல்லி விரட்டினேன் சார். அப்போ நான் அவங்க இயக்கத்தில் சேர்ந்துக்கிறேங்க, நீங்கள் போயிருங்க இப்போ, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டேன் சார். நான் போனதுக்கப்புறம் கேட்டு கதவை சாத்திட்டு SMக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் சார். அப்புறம் போலீஸ்காரங்க வந்தாங்க சார். இது தொடர்பாக DSP கென்னடி தலைமையிலான தனிப்படையினர் சோமரசம்பேட்டையில் சென்று கொண்டிருந்த முகமது யூசுப் கான் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரவிந்தர் ஆசிரம பெண்கள் 3 தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக புதுச்சேரியில் முழு கடையடைப்பு போராட்டம் நடந்தது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் தற்கொலை செய்து கொண்டனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி சனிக்கிழமையன்று முழு அடைப்பு போராட்டம் நடந்தது. இளைஞர் காங்கிரசார் இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திடீரென சட்டசபைக்குள் நுழைய முயன்றனர். அங்கு பாதுகாப்புக்கு இருந்த போலீசார் இளைஞர் காங்கிரசாரை கைது செய்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆசிரமத்தில் 3 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவர்களை இந்த புதுவை அரசு கொலை செய்தனர். இதை புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரசார் உண்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற அதனால் இன்று சட்டப்பேரவையை புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் முற்றுகையிட்டோம். இப்பிரச்சினை தொடர்பாக அரவிந்தர் ஆசிரமத்தில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருந்தனர்.
2 நாள் சுற்றுப்பயணமாக சென்னை வந்துள்ள பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷாவுக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதற்கு அமித்ஷாவின் தேர்தல் வியூகம் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. மத்தியில் ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து அமித்ஷாவின் வியூகத்தால் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவிலும் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்தது. அதைத் தொடர்ந்து காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்டில் தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசிக்க அமித்ஷா சுற்றுப்பயணம் துவக்கியுள்ளார். அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டசபை பொதுத் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அதற்கு கட்சியினரை ஆயத்தப்படுத்தும் வகையில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அமித்ஷாவை அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் வரவேற்றனர். விமான நிலையத்தின் வாயிலில் கூடியிருந்த பாரதிய ஜனதா கட்சியினரின் உற்சாக வரவேற்பை அமித்ஷா ஏற்றுக்கொண்டார். அமித்ஷா முன்னிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பாரதிய ஜனதாவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. ஊடகங்களில் தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்ததற்காக தேவ்யானி மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவர் கட்டாய காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றிய தேவ்யானி வீட்டு பணியாளர் பிரச்சினையில் சிக்கி கைது செய்யப்பட்டார். அவர் சோதனையிடப்பட்டதும் போதை கடத்தல்காரர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டதும் இந்தியா மற்றும் அமெரிக்க தூதரக உறவில் விரிசல் ஏற்படுத்தியது. இப்பிரச்சினையில் இருந்து மீண்ட தேவ்யானி இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் இன்னொரு பணியில் அமர்த்தப்பட்டார். இந்நிலையில் வெளியுறவு அமைச்சகத்தின் அனுமதியின்றி ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டி மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இப்பிரச்சினையால் அவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டு கட்டாய காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மும்பையில் சர்ச்சை ஏற்படுத்திய ஆதர்ஷ் ஊழல் விவகாரத்தில் தேவ்யானி பெயரும் அடிபட்டது. ஆதர்ஷ் குடியிருப்பில் தேவ்யானி வீடு ஒதுக்கீடு பெற்றது தொடர்பான துறை ரீதியான விசாரணை இன்னமும் துவக்கப்படவில்லை. எனினும் இதில் சட்டவிரோதமாக எதுவும் செய்யவில்லை என்று தேவ்யானி பேட்டியளித்திருந்தார். அதேபோல அவரது குழந்தைகளுக்கு இந்தியா மற்றும் அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை பெற்றிருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 66 மீனவர்களையும் 81 படகுகளையும் உடனடியாக மீட்க பிரதமர் நடவடிக்கை எடுக்க முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடிக்கு சனிக்கிழமை அன்று ஒரு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். தமிழக சிறையில் உள்ள 30 இலங்கை மீனவர்களையும் அவர்களது 19 படகுகளையும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி தமிழக அரசு விடுதலை செய்யவிருப்பதை சுட்டிக்காட்டியும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுவிக்க கோரி தான் கடந்த 16ஆம் தேதி கடிதம் எழுதியதை முதல்வர் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து கடந்த 19ஆம் தேதி பதில் கடிதம் வந்ததாகவும் தமிழகத்தின் கோரிக்கை இலங்கை அரசிடம் கொண்டு செல்லப்பட்டு 66 தமிழக மீனவர்களை விடுவிக்க ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் படகுகளை விடுவிக்க இலங்கை அரசு மறுத்துவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு படகுகள் அவசியம் என்று கடந்த ஜூன் மாதம் சுட்டிக்காட்டியதை பன்னீர்செல்வம் நினைவுபடுத்தியுள்ளார். எனவே வரும் 22ஆம் தேதி 30 இலங்கை மீனவர்களை படகுகளுடன் தமிழக அரசு விடுவிப்பதைப் போலவே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தமிழக மீனவர்களை படகுகளுடன் இலங்கை அரசு விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் பிரச்சினைகளை முன்னிறுத்தி அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தி பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். மதுவிலக்கு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சனிக்கிழமை அன்று நாகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக பிரச்சினைகளுக்காக அனைத்துக் கட்சியினருடன் பிரதமரை முதல்வர் பன்னீர்செல்வம் சந்திக்க வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தினார். இனியும் தாமதம் செய்யாதீர்கள், உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். அது ஒரே தீர்மானம், கர்நாடகம் அணை கட்டுவதை மத்திய அரசு உடனடியாக தடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அனைத்து கட்சியினரை அழைத்துக் கொண்டு பிரதமர் மோடியை சந்தித்து தமிழகத்துக்கு சட்டத்துக்கு விரோதமாக நீதிக்கு விரோதமாக எங்கள் எதிர்காலத்தை அழிக்கின்ற விதத்திலே கட்டப்படுகிற அணைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வையுங்கள். நேதாஜி தொடர்பான ஆவணங்களை வெளியிட கோரி 23ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக வைகோ தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் உரிய பாதுகாப்பு கோரியும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. கோவை மாவட்ட அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செஞ்சிலுவை சங்கம் முன் சனிக்கிழமையன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்ற இப்போராட்டத்தில் மாணவர்கள் தங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கவும் உரிய பாதுகாப்பு தரவும் வலியுறுத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் தாக்கப்படுகிற சம்பவம் நாளொரு வண்ணமாய் நடந்து கொண்டிருக்கிறது.
இதை உடனடியாக தடை செய்ய வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். இதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். குழந்தைங்களோட நிலைமை இப்ப சமுதாய வலைதளங்கள் ஆகட்டும், அவங்களோட ஒழுக்க நெறிகள் ஆகட்டும், எல்லாமே அவங்கள சீர் செய்ய முடியாத ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறோம். ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா நாங்க தான் அவங்களோட முக்காவாசி நேரம் நாங்க தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். we are the parents for them. ஆனா ஒரு கண்டிக்கும் போதோ இல்ல அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லும் போதோ அதற்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. இந்திய நாட்டோட கல்வி திட்டம் மிக சிறந்த கல்வி திட்டம்னு அனைவராலும் பாராட்டப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆசிரியர்கள் நாங்க அந்த குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்தணும், அது மிகப்பெரிய பொறுப்பு எங்ககிட்ட இருக்கு. ஆனா அந்த கடமையை செய்வதற்கு எங்களுக்கு தகுந்த ஒரு ஒத்துழைப்பு இல்ல. நாங்க அரசாங்கத்துக்கிட்ட அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த குழந்தைகளை கண்டிக்கும் பொழுது அதை நாங்க பாசத்தோட தான் செய்யறோமே தவிர நாங்க வேணும்னு எதுவும் செய்யறது கிடையாது. மாணவர்கள் மொபைல் போன் கொண்டு வருவதை தடுக்க கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கவும், ஆபாச வலைத்தளங்களுக்கு மத்திய அரசு தடை விதிக்கவும் இப்போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நெல்லை மாவட்ட அணைகளில் வருடாந்திர பராமரிப்பு இல்லாததால் போதிய நீர் கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். நெல்லையில் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு, கடனா நதி, ராம நதி, கருப்பா நதி, குண்டாறு, அடவி நயினார், வடக்கு பச்சையாறு, கொடுமுடியாறு, நம்பியாறு ஆகிய 11 அணைகள் உள்ளன. இவற்றில் 13,765 மில்லியன் கன அடி நீர் தேக்கி வைக்க முடியும். 3 லட்சம் ஏக்கர் நிலம் பாசனம் பெறுகிறது. 1992க்கு பிறகு தற்போதுதான் போதிய மழை பெய்து வருகிறது. அனைத்து அணைகளும் நிரம்பி வந்தாலும் வருடாந்திர முறை பராமரிப்பு இல்லாததாலும் நீர்க்கசிவு காரணமாகவும் விவசாயத்திற்கு தண்ணீர் விநியோகிக்கப்படவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலை களக்காட்டில் தோன்றும் நம்பியாறின் குறுக்கே வள்ளியூரை அடுத்துள்ள கோட்டை கருங்குளத்தில் 2000ஆம் ஆண்டு அக்டோபரில் கட்டப்பட்டது நம்பியாறு அணைக்கட்டு. 2003க்கு பிறகு இந்த அணையை கண்டு கொள்வாரில்லை. நம்பியாறுங்கிறது ராதாபுரம் பக்கத்தில் இருக்கு, ராதாபுரம் தாலுகாக்குள்ள இருக்கு. அதுல 1744 ஏக்கர்ல அந்த அணை கட்டப்பட்டிருக்கு. ஆனா 20 கோடி 29 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கு. ஆனா 27 அடி கொள்ளளவு, ஆனா 5 அடி தான் பெருகும். ஆனா தூர்வாரப்படாமல் மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. 10 கிராமங்களில் விவசாயிகளுக்கும் குடிதண்ணீருக்கு அது பயன்பட வேண்டியிருக்கு. 29 கோடி ரூபாய் செலவழிச்சும் பயனில்லாம இருக்கு. அது பயன்படுகிற மாதிரி உடனடியாக அணையை தூர்வாரி கால்வாய்களை சரி செய்து குடிதண்ணீருக்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். மொத்தம் 29 கோடி ரூபாயில் கட்டிய அணையை நிர்வகிக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கிடையாது. இதற்கான அலுவலகம் குற்றாலத்தில் உள்ள சிற்றாறு பிரிவில் இருந்துதான் வரவேண்டிய சூழல் உள்ளது. மழையை நம்பிய விவசாயிகள் அணைக்கட்டையும் அதிகாரிகளையும் நம்பி காத்திருக்கின்றனர். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 72 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 20,384 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,548 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 80 காசுகள் அதிகரித்து 39 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,105 ரூபாயாக இருந்தது. 7 ஆண்டுகள் கள ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட நாவல்தான் அஞ்சாடி என்று சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாகியுள்ள பூமணி தெரிவித்தார். திருநெல்வேலியை அடுத்துள்ள ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த பூ மாணிக்க வாசகம் கூட்டுறவுத்துறை இணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பூமணி என்ற பெயரில் சிறுகதை, கட்டுரை, நாவல்கள் படைத்து வருகிறார். இவரது முதல் சிறுகதையான அறுப்பு 1971 தாமரை இதழில் வெளியானது. கடந்த 2012 கிரியா பதிப்பகத்தினர் வெளியிட்ட இவரது அஞ்சாடி என்ற நாவலுக்கு 2014ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. விருதுக்காக எழுதவில்லை என்று தன்னடக்கம் காட்டினார் பூமணி. சிவகாசி கலவரம், தென் மாவட்ட வன்முறை தொடர்பாக 150 கிராமங்களில் மேற்கொண்ட கள ஆய்வுதான் இந்த நாவல் என்ற பூமணி இதற்காக 7 ஆண்டுகள் உழைத்துள்ளதாக தெரிவித்தார். வெறுமனே வருவது எழுத்தல்ல, பாதிப்பின் உள்ளத்திலிருந்து வர வேண்டும் என்று பூமணி கூறினார். எல்லாத்தையும் ஒரே திறமைகள் விஷயங்கள இருக்காது இல்ல. பல எழுத்தாளர்கள், குறிப்பா மலையாள எழுத்தாளர் எனக்கு ஆதர்சமா இருந்திருக்காங்க. இங்கே ராஜநாராயணன், சுந்தரராமசாமி, இப்ப மசோமுத்திரம், இப்படி எல்லாருடைய இது நம்ம படிச்சதுனால இவர் இதுல இப்படி பண்ணிருக்காரு, ஆமா அதுல இப்படி அப்படிங்கிற நல்ல விஷயங்களை நம்ம மனசுல பதிய வச்சுக்கிறோம். மொழி நடையை யார்ட்டுன்னு காப்பிடிக்க முடியாது. அத மாதிரி இது எழுதுறதுங்கிறது நினைச்சது. நமக்குள்ள ஒரு மொழி உருவாகணும். படைக்கிறவன் ஒரு படைப்பாளி கதையோ கட்டுரையோ எழுதுறதுக்கு அந்த படைக்கிற மனப்பான்மைக்கு இவனுடைய இதுதான், இவனுடைய முயற்சி.
மொழிங்கிறது. மொழியை பற்றி ரொம்ப பிரபலமாக பேசுகிறாங்க. இந்த நாவலில் மொழி வந்து சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. எப்படி அனுபவங்களை படைக்கிறேன்னா அதுமாதிரி மொழியும் படைக்கணும். மொழியை படைச்சா தான் அது அந்த அனுபவத்தில் வந்து சரியாக சேரும். இந்த மொழியை வந்து படிக்கிறவனுக்கு இதெல்லாம் இது வந்து ஒரு 200 வருஷம் சரித்திரங்கும் போது கடாமடான் இருக்கும் அனுபவங்கள் எல்லாம். இல்லை அந்த அனுபவங்களை வச்சுக்க நல்ல மொழியில் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். இதில் அவங்க வாழ்க்கை இப்போ 150 வருஷம் போராடி இருக்காங்க. அந்த வாழ்க்கையை பற்றி நம்ம எழுதுறோம்னா சிலாவச்சு பேசுறதுக்கு ஒரு ஆளே இல்லை. 1-2 பேர் வந்து எங்கள் சமூகத்தை பற்றி நல்லா எழுதிட்டீங்க, எங்கள் சமூகத்தை பற்றி எங்களுக்கே தெரியாத விஷயங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளோ அனுபவங்களை படைப்பது போல் மொழியையும் படைக்க வேண்டும். இந்த விருது மேலும் எழுத தூண்டுகிறது என்று பூமணி தெரிவித்தார். பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள பூமணி தனது 67 வயதில் தற்போதும் கள ஆய்வுகளின் மூலம் பெயரிடப்படாத நாவல் ஒன்றை எழுதி வருகிறார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.